கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அரை மணி நேரம் எப்படி ஜெபிக்கிறது, அதற்கான ஒரு சில படிகளை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா, முன்னாடி நாள் நைட்டே நம்ம என்ன பண்ணிடுவோம், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருவோம், அயன் பண்ணி வச்சுருவோம், அதுக்கேற்ற ஜுவல்லரிஸ் வச்சு எல்லாமே எடுத்து வச்சுருவோம் இல்லையா? அதே மாதிரி தாங்க ஜெபத்திற்கும். இன்னைக்கு காலையில் ஜெபத்தில் உட்கார போகிறோம் அப்படின்னா, முன்னாடி நாள் நைட்டில் இருந்து ஆயத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது லேட் நைட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணாமல், மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காமல், டிவி பார்த்துட்டு இருக்காமல் சீக்கிரமாக படுக்கைக்கு உறங்க செல்வது ரொம்ப நல்லது. அப்போ தான் அதிகாலையில் நமக்கு சீக்கிரமாக முழிப்பு வரும். செகண்ட் திங், அலாரம் வைக்கிறது பெருசு இல்லை. அலாரத்தை ஆஃப் பண்ணாமல் ஒரே அலாரத்தில் எழுந்திருக்கிறது ரொம்ப நல்லது. மூணாவது விஷயம், அரை மணி நேரம் எப்படி ஜெபிக்க பார்க்கலாம். ப்ரே, PRAY, ப்ரே. P stands for praise, துதி, ஆராதனை. R stands for repentance, பரிசுத்தப்படுதல், நம்ம பாவத்தை கழுவுறது. A stands for ask, ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கறது. Y stands for yielding yourself, நம்மளை ஒப்பு கொடுக்கிறது, அர்ப்பணிக்கிறது. ஸோ இதன் பிரகாரம் போகும்போது ஒரு 4 மணி நேரம் ஈஸியாக நம்ம கடந்துடலாம். அடுத்து 4 மணி நேரம் நம்மளே அநேக தேவையின் மத்தியில் தான் நிற்கிறோம். நம்மளோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சரௌண்டிங்ஸ்க்காக நம்ம எப்படியா ஒரு ஜெபக்குறிப்புக்காக ஒரு அரை மணி நேரம் நம்ம எடுக்கும்போது இன்னொரு 4 மணி நேரம் ஈஸியாக நம்ம கடந்துடும். ஸோ இதன் பிரகாரம் நீங்கள் தினமும் காலையில் ஒரு அரை மணி நேரம், இரவில் ஒரு அரை மணி நேரம் படுக்கைக்கு செல்லும் முன்பாக ஆண்டு பார்த்து உட்காரும் போது நிச்சயமாக ஆண்டு உங்கள் ஜெபத்தை கேட்பார், ஆசீர்வதிப்பார், அதன் பிறகு வழி நடத்துவார். ஆமென்.